ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 2 உடைய எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலனா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட எண்டிங்கை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு எபிசோட்லயும் எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இருக்குது. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் பார்த்தாலும் சரி, அதுக்கு அடுத்த சீசன் பார்த்தாலும் சரி, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு லீடப்பா அமையும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் யோஷிமுராவும் கானிக்கியாவும் நேத்திக்கு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்துல தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யோஷிமுரா நல்லவரா மாறுறதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய கெட்டவனா இருந்திருக்கிறாரு. அதனாலதான் தன்னுடைய பாஸ்ட் லைஃபை பத்தி இவங்கிட்ட கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கவும், இங்க பாருப்பா, அப்ப நான் ஒரு 20 வயசு பையன், எனக்கு கண்ணில் பட்டவங்களை எல்லாருமே தேடி தேடி கொள்ளுவேன். ஆனா நான் மனுஷங்களை மட்டும் கொள்றது கிடையாது, என்னை சுத்தி இருக்கக்கூடிய கோல்ஸையுமே சேர்த்து கொண்டேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில தனிமை அதிகமா இருந்தது. எனக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல, குழப்பம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு வழியை காட்டுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க. அதாவது மத்தவங்களை தேடி தேடி கொள்றது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த தனிமை மட்டும் போகவே இல்லை. அதனால சரி ஓகே, இந்த வேலையை நம்ம செய்ய வேணான்னு நான் ஒரு காஃபி ஹவுஸ்ல உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் என்னுடைய வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு தேவதையை அந்த இடத்துல நான் மீட் பண்ணேன். அவகிட்ட எனக்கு பேசுறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். இருந்தாலும் அவ என்ன பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம சந்தோஷமா என் கூட பேச ஆரம்பிச்சா. ஏன்னா அவளும் என்ன மாதிரி தான், அப்பா அம்மா யாருமே கிடையாது, ரொம்ப தனிமையில வாழ்ந்த ஒரு பொண்ணு. அதனால என்ன பார்த்ததுமே அவளுக்கு பிடிச்சு போச்சா என்னன்னு தெரியல, என் கூட ரொம்பவே நெருக்கமாயிட்டா. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நான் ஒரு கோல், இவ ஒரு ஹியூமன். அப்படி இருக்கும்போது எப்படி செட் ஆகும்னு ரொம்ப குழப்பம். அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு நாள் நான் ஒரு கோல் என்ற விஷயம் அவளுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால அவளையும் கொன்னுடலாம், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில யாருமே கிடையாதுன்னு அவளை கொல்றதுக்காக போன நேரத்துல அவ பண்ண ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையை மொத்தமா புரட்டி போட்டுச்சு. ஏன்னா அவ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உன்னுடைய அன்பு மட்டும் தான் தேவைன்னு அவ என்கிட்ட அன்பை மட்டும் தான் எதிர்பார்த்தா. அதனால நானும் சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தப்பான விஷயங்களும் செய்யக்கூடாதுன்னு அவ கூட சேர்ந்து சந்தோஷமா ஒரு ஃபேமிலியா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஏன் எங்களுக்கு ஒரு குழந்தை கூட பிறந்தது. ஆனா எங்களால ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா ரொம்ப நாளைக்கு வாழ முடியல. ஏன்னா நான் விட்டது தொட்டதெல்லாம் என்னை தேடி தேடி துரத்த ஆரம்பிச்சது. அப்படிதான் நான் வேலை செஞ்ச அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்களும் என்னை தீர்த்து கட்டுறதுக்காக வந்தாங்க. அந்த டைம்ல நான் ரொம்பவே வீக்கா இருந்ததுனால என்னால என்னுடைய ஒய்ஃபை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அது போக என்னுடைய குழந்தையையும் என்னால் காப்பாற்ற முடியாதன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால அவங்க கிட்டே தப்பிக்கணும், அண்ட் அதே நேரத்தில் என்னுடைய குழந்தையும் காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு ஆஃப்னேஜுக்கு பக்கத்துல என்னுடைய குழந்தையை வச்சுட்டு வந்துட்டுன்னு சொன்னதும் காணிக்க உடனே ஒரு நிமிஷம், அந்த குழந்தை ஒரு ஒன்னையா உள்ளான்னு கேட்க எனக்கு தெரியல காணிக்க. ஏன்னா என்னுடைய பொண்ணு பிறக்கும் போது நீ எப்படி ஒரு ஒன்னை கோலா இருக்கிறியோ அதே மாதிரி தான் பாதி ஹியூமன் பாதி கோல்னு ஒரு ஒன்னை கோலா பிறந்தா. ஆனா அவ இப்ப எப்படி இருக்கிறா, என்ன பண்றான்றது எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் சப்போஸ் என்னுடைய குழந்தைகிட்ட போகும்போது நான் தான் ஒன்னை அவள்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி யாராச்சும் வந்தாங்கன்னா என்னுடைய குழந்தைய அதை பாதிக்கும்ன்றதுனால அவளை அந்த இடத்துல நான் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை தேடி ஒரு நாள் கூட நான் போனதில்லை. சோ நான் ஒரு ஒன்னை அவளை எக்கச்சக்க வழிகளை எனக்குள்ள சுமந்துக்கிட்டு ஒரு நார்மலான லைஃப் உங்க கூட சேர்ந்து இந்த இடத்துல வாடுறேன்னா எனக்குள்ள எந்த அளவுக்கு வழிகள் இருக்குன்றத உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேணாம். அதனால நீ புரிஞ்சுக்கோ காணிக்கே, உனக்குள்ள இருக்கக்கூடிய பவர்ஸை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, அது மேல ஃபோக்கஸ் பண்ணு. அப்பதான் உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லனா அந்த பவர்ஸ் உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ உனக்குள்ள இருக்கக்கூடிய பவர்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுன்னு உனக்கு நிறைய அட்வைஸை போட்டு இவர் நேத்திக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதனால இன்னைக்கு யோஷிமுரா தன்னுடைய ஒர்க் எல்லாத்தையும் முடிக்க போற நேரத்துல வெளியில பனி பெய்யறத பார்த்ததும் பரவாயில்ல, எல்லா விஷயங்களும் நல்லதா தான் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது. அதனால அதை பத்தி இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசணும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம டோக்கோவுடைய ஃப்ரெண்டும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இவங்க ரெண்டு பேருமே எங்களுடைய காலேஜ் டேஸ் முடிக்க போறாங்க. சோ அப்படி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது ஏதாச்சும் ஒரு ஒர்க்குக்கு போகணும் இல்லையா, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியா, இங்க பாருப்பா நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கு போகணும் இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்க. டோக்கா எதுவுமே பேசாம அமைதியா இருந்திருப்பா. அதனால ஹே என்னப்பா நான் அப்படி பேசிட்டே இருக்கிறேன், அப்பனா உனக்கு வேற எதுவும் வேலைக்கு போறதுக்கு விருப்பமே இல்லையான்னு கேட்க, ஹே அப்படிலாம் இல்லப்பா, நான் வந்து சொந்தமா பிசினஸ் தொடங்க போறேன். இது சொந்தமா பிசினஸா, என்னப்பா பண்ண போற? அதாவது காஃபி ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நான் ஒன்னு பண்ண போறேன்னு சொல்லவும், ஓஹோ அப்ப அன்டேக்கோ காஃபி ஹவுஸ் நீ டேக் ஓவர் பண்ண போற அதானே? அப்படிலாம் இல்ல, நான் கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஈகினோரி இருக்காரு இல்லையா, அவரு 20th வார்டோட ஹெட்டை மீட் பண்றதுக்காக வந்திருக்காப்ல. ஏன்னா ஐகிரிட்ரியோட லீடர் அன்டேக்குள்ள ஏதோ ஒன்னு தப்பா நடக்குதுன்னு கொளுத்தி போட்டு போனா இல்லையா, அந்த விஷயத்தை நம்பிக்கிட்டு இவர் நேத்திக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு வந்திருப்பாரு. பட் இவருக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் சரியா கிடைக்கலன்றதுனால இவர் டைரக்டா 20th வார்டோட ஹெட்டை வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி அன்டேக்குன்னு ஒரு ஆஃபி ஹவுஸ் உங்களுடைய வார்டுல இருக்கு, இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்க,
கேட்க, ஆமாப்பா நீ சொல்றபடி எங்க வார்டுல ஒரு காஃபி ஹவுஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த காஃபி ஹவுஸ்ல ஒரு பெரியவர் இருக்காராம், அவர் கொஞ்சம் மிஸ்டீரியஸ் பர்சன்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது போக அவரை நான் அடிக்கடி எப்பயாச்சும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒன்னையவுல பாக்குற மாதிரி ரைட்டா தோணும். இருந்தாலும் ஒரு சாதாரண பெரியவராச்சு, இவர் எப்படி நம்மள சண்டை போட்டு தோக்கடிப்பாருன்னு நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இருந்தாலும் நீ இப்ப சந்தேகத்தோட இந்த மாதிரி கேட்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகுது. அதனால இந்த விஷயத்தை பத்தி நம்மளோட ஹெட் கிட்ட சொல்லி அந்த இடத்தை நம்ம ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறதுக்கான வாரண்ட நான் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள நீ போயிட்டு ஏதாச்சும் உனக்கு எவிடன்ஸ் கிடைக்குதா பாருப்பான்னு இவரை திரும்பவும் அண்டேக்குக்கு போக சொல்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய டீம் கிட்ட போயிட்டு இன்னைக்கு பரபரப்பா இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதனால யோஷிமுராவோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படியாச்சும் அந்த 20th வார்டு கோலை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணணும்னு இவங்களுக்கு கம்ப்ளைண்டா வந்த லெட்டர்ஸ், அப்புறம் இது வரைக்கும் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டான்னு எல்லாத்தையுமே எடுத்து பரபரப்பா செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதுக்கு இப்படி பரபரப்பா இருக்காங்கன்றது இந்த இடத்துக்கு மெயில் டெலிவரி பண்ண வந்த நம்ம ஹீடேவுக்கு தெரியல. அதனால என்னாச்சுப்பா, ஏன் இப்படி எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஹே ஹீடேவ் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லலாம், பட் இது ரொம்பவே டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம், அதனால இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாதுப்பா. ஆனா நீ கவலைப்படாத, இந்த கேஸை மட்டும் நாங்க முடிச்சிட்டோம்னா இதை பத்தி உங்ககிட்ட நான் டீடைலா சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீடேவுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அம்மான் ஒரு பக்கம் ஐபேஜ் கோலை பத்தி நான் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதனால ஒரு வேளை காணிக்கைக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரப்போதா இல்ல மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதான்ற மாதிரி இவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கேத்த மாதிரி தான் மத்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம அன்டேக்கோடைய மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களை எல்லாரையும் இந்த சிசிஜில இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அன்டேக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்றதுனால இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இவங்க என்னதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இவங்களுக்கு அந்த அன்டேக்கோ பத்தின எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அது போக இன்னைக்கு ஈவினிங் தான் நம்ம யோஷிமுரா ஒரு மீட்டிங் போடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அதுக்காக இன்னைக்கு எல்லாருமே வந்த உடனே ஒரு மீட்டிங்கை போட்டு, இங்க பாருங்கப்பா கொஞ்ச நாளைக்கு நம்ம அன்டேக்கோ ஒர்க் ஆகாது, நம்ம லீவ் இல்லான்னு இருக்கிறோம், சொல்ல போனா இப்ப ஸ்னோ சீசன் வேறியா, அதனால ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் அன்டேக்கு ஒர்க் பண்ணலான்னு இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வெக்கேஷன் போக சொல்லி லீவ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் ஹீனாமியும் டோகாவியும் ரெஞ்சி கிட்ட சொல்லி வேற ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்கிறதுக்காக இட்டுட்டு போக வேற சொல்றாரு. சோ இப்படி ஒரு சொன்ன உடனே ஹீனாமிக்கும் டோகாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் இவங்க 2 பேரும் சுத்தி பார்க்கிறதுக்காக டோக்கியோ சிட்டியை தாண்டி வெளியில எங்கேயுமே போனது கிடையாது. அதனாலதான் இவரு ஃபர்ஸ்ட் டைமா அந்த மாதிரி ரெஞ்சி கிட்ட சொல்லி சுத்தி பார்க்கிறதுக்காக கூட்டிட்டு போக சொல்றதுனால ஐயா ஜாலி ஜாலின்னு இவங்க 2 பேரும் பேக் பண்றதுக்காக போயிட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கவும் யோஷிமுரா ரெஞ்சியை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து சில விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துக்கு யூகினோரி வந்துட்டு போனப்பவே இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு. அதனாலதான் இவரு லீவ் விடுறன்ற பேர்ல எல்லாரையுமே இந்த இடத்தை விட்டு அனுப்பி வச்சுட்டு ரெஞ்சி கிட்ட நம்ம டோகாவையும் ஹீனாமியும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் இந்த அண்டேக்கு உள்ளே ரொம்பவே சின்ன பசங்க, அதனால அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க பார்க்க வேண்டியது இருக்குதுன்றதுனாலதான் இவர் இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நடுவில் அவங்க வர வேணாம், அவங்களை எங்கேயிருந்து நீ கூட்டிட்டு போனேன் ரெஞ்சி கிட்ட என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் கூட டோகாவையும் ஹீனாமியும் அனுப்பி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண இந்த இடத்துக்கு கரெக்டா ஈகினோரி வந்துட்டாரு. ஏன்னா இவர் வருவாருன்னு இவருக்கு ஆல்ரெடி தெரியும். அது மட்டும் இல்லாம இவர் போடுற காஃபினா ஈகினோரிக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இல்லையா, அதனால இந்த காஃபியை குடிச்சிட்டு எங்க போன தடவை போட்ட காஃபியை விட இந்த தடவை போட்ட காஃபி வெறித்தனமா இருக்குங்க, எப்படிங்க இதெல்லாம் போட கத்துக்கிறீங்க, ஒருவேளை இந்த பீன்ஸ் தான் வித்தியாசப்படுதா இல்ல என்னன்னு எனக்கு தெரியலங்கன்ற மாதிரி இந்த காஃபியை பத்தி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க யோஷிமுராவுக்கு இவர் ஏன் இப்படி பேசுறாருன்ற விஷயம் நல்லாவே புரியுது. ஏன்னா இவரால டைரக்டா இவர் தான் ஒன்னை கோளாறு கேட்க முடியாது இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி மழுப்பி பேசவும் இவரையே கண்டுபிடிச்சிட்டு சரி ஓகே இவனுக்கு நம்ம சரியான ஒரு விளக்கத்தை கொடுப்போம்னு, இங்க பாருப்பா பீன்ஸ்ல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, அதை நம்ம எப்படி பதப்படுத்துறோம் அது எப்படி நம்ம யூஸ் பண்றோம்ன்றதான் ஒரு காஃபியோட டேஸ்ட் மாறும். சோ நான் உனக்கு சொன்னது புரியுதாப்பான்னு கேட்கவும் இவரும் ஓகே இந்த பிலாசபி எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா இப்ப நான் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும், ஏன்னா என்னுடைய கடமை என்ன அழைக்குது, இருந்தாலும் உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு இவரு கொஞ்சம் சோகத்தோட வெளியில வந்து நின்றுட்டு நேத்திக்கு பேசின விஷயங்கள் அப்புறம் இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நேத்திக்கு இந்த இடத்துக்கு வந்து இவர் பேசும்போது ஜஸ்ட் காஃபியை பத்தி மட்டும் பேசல, காணிக்கை இந்த இடத்துல வேலை செஞ்சதை பத்தியும் பேசியிருக்காரு. ஏன்னா காணிக்கையை தான் ஒன் பேட்ச் கோல்ன்ற விஷயம் இந்த சிசிஜில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனா அவனுமே இந்த இடத்துல தான் வேலை செஞ்சான்ற விஷயம் இவருக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கும். அதாவது ஐகிரி கிளானுடைய லீடர் இந்த மாதிரி அங்க நடக்குது அது நடக்குதுன்னு கொளுத்தி விட்டாலியா, அந்த டைம்ல தான் இவருக்கு இந்த மாதிரி காணிக்கை அந்த இடத்துல வேலை செஞ்சான்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனாலதான் இவர் நேத்திக்கு வந்து காஃபியை குடிச்சிட்டு போகும்போது நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. பட் இன்னைக்கு இவர் மழுப்பி ஒன்னை கோலான்றத கேட்கறதுக்காக ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறது எல்லாத்தையுமே யோஷிமுராவே புரிஞ்சுக்கிட்டு நான் தான்ப்பா அதுன்றத சிம்பாலிக்கா ஒரு மாதிரி உனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு இல்லையா, அதனாலதான் நீங்க ஒரு ஒன்னை கோலா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கலன்னு கொஞ்சம் ஒரு சோகத்தோட இந்த இடத்துல இருந்து இவர் கிளம்பி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான இந்த ஐகிரி ட்ரீயோட லீடர் இருக்கா இல்லையா, அவ பனி பெய்யறத பார்த்துட்டு ஓஹோ பனி பெய்யுது ஜாலி 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 இந்த மாதிரி பனி பெஞ்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் இப்ப இன்னொருத்தவருக்கு ரொம்ப கெட்டது நடக்க போகுது நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் யோஷிமுரா
யோஷிமோராவை கடைசியா மீட் பண்றதுக்காக கிஞ்சியும் காயாவும் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் சாதாரணமா இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய கோல்ஸ் மட்டும் கிடையாது, ரொம்பவே கொடூரமான ஐகிரி ட்ரீ மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு கிளானோடைய லீடர் தான். இருந்தாலும் இவங்க இந்த இடத்துல நார்மலா வந்து வேலை செய்யறதுக்கு காரணமே யோஷிமோரா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக போற நிலைமையில கடந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் இவரு ஒன்னை கோலா இருக்கிறதுனால குறுக்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தினது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல வழியை காட்டியிருந்திருப்பாரு. அதனாலதான் இத்தனை நாளா இந்த இடத்துல இவங்க நார்மலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக இன்னைக்கு யோஷிமோராவுக்கும் இந்த அன்டேக்குக்கும் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்றதுனால சார் நீங்க இல்லனா நாங்க இந்த இடத்துல கண்டிப்பா இறந்தே போயிருப்போம். அதனால இன்னைக்கு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் சார், உங்க கூட நாங்க கடைசி வரைக்கும் இருப்போம்னு இவங்க சொன்னதும் அதுக்கு என்ன தாராளமா என் கூட இருங்க, ஆனா என்ன இதோட விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருக்கும், அதுக்கு தயாரா இருங்கன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல இவர் காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த 20th வார்டோட ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாதிரி அன்டேக்குள்ள தான் ஒன்னே அவள் இருக்குது, அதை அட்டாக் பண்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணும்னு வாஷுவை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கும் மேல இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல நான் சொன்ன நிறைய விஷயங்கள் 3rd சீசனுக்கும் 4th சீசனுக்கும் நிறைய லிங்க் கொடுக்கும். சோ அதனால இந்த எபிசோட்ல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா 3rd சீசனையும் 4th சீசனையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டோரியில எந்த ஒரு லாகும் இருக்காது. இல்ல நீங்க சொன்னா நான் எதுவுமே பார்க்கல ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன்னா திரும்பவும் ஒரு தடவை போயிட்டு எனக்காக செக் பண்ணுங்க, அப்பதான் உங்களால 3rd சீசனையும் 4th சீசனையும் புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் மூலியமா சின்ன சின்ன சேஞ்சஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.